அப்படி கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனை என்ன சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மறைமுகமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக யோசிக்கிறது, அதிகமான மனவேதனைப்படுவது. யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்க, யாராவது ஒரு விஷயத்தினால கடகராசிக்காரர்கள் ஹர்ட் ஆனாங்க, பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகளால் காமிக்காம, செயலால் காமிக்காம, தனியாக உட்காந்துக்கிட்டு இரவு நேரத்தில் மொபைல் வெளிச்சத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. இது எல்லாமே கடகத்தினுடைய அந்த இயற்கையான ஒரு குணம். கடகம் என்பது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, காலச்சக்கரத்தினுடைய 4வது வீடு, அந்த தாய் பாசத்தை குறிகாட்டக்கூடிய ஒரு இடம். அப்ப உள்ளார்ந்தமா ஒரு அமைதி அவங்களுக்கு அந்த பாசம் வைத்த காரணத்தினால கிடைப்பதில்லை. ஏதாவது வெறுத்து பேசினாலோ, யாராவது காயப்படுத்தினாலோ அந்த இடத்துல சடனான வார்த்தைகளை சொல்வதற்கு மனம் துணிவதில்லை. அதற்கு மாறாக தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, தனிமையில உட்கார்ந்து உடைகிறது, தனிமையில உட்கார்ந்து அழுது புலம்புவது, அந்த சத்தம் கேட்காமல் அழுவது, மனசுக்குள்ளேயே நடந்த சம்பவங்களை இரவு நேரம் முழுவதும் தூங்காமல் அசை போட்டு கொண்டு இருப்பது கடகராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழுதுட்டு முகத்தை கழுவிட்டு அப்படியே அது ஆண்கள்கிட்டையும் உண்டு, பெண்கள்கிட்டையும் உண்டு. கடகம் என்பது அதிக வழிகளை தன் உள்ளார்ந்த மனதிற்குள் சுமந்து கொண்டே இருப்பது தான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனையே.